வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூன் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் ஆந்திரா கடற்கரையோரம் ஒரு வளிமண்டல சுழற்சியும், ஒடிசா கடற்கரையோர ஒரு வளிமண்டல சுழற்சியும், இரு சுழற்சிகளும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று தெற்கே முன்னேறி வந்து தெற்கு ஆந்திராவில் தரையேறி தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வரை முன்னேறி சென்று வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஒடிசா அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் வரை முன்னேறி சென்று இரு சுழற்சிகளும் இணைப்பு சுழற்சியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதிலும் ஜூன் 13, 14, 15, 16 தேதிகளில் தமிழகம் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. கனமழை, மிக கனமழை, அதி கனமழை வரை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமழை என்பது இன்று ஒரு சில இடங்களில் பரவலாகவே மழை கிடைத்தாலும் ஒரு சில இடங்களில் ஒதுக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி லேசான மிதமான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி வெப்பச்சலமழை, ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில். மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வைப்பது. அதே வேளையில் கணவாய் பகுதிக்கும் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதியில் ஆங்கங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே வெப்பச்சலமழை அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேனி மாவட்டத்துக்கும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கிழக்கு பகுதியில் லேசான மிதமான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தேனி மாவட்டம் கிழக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காற்று பகுதிக்கும் சற்று முன்னேறி வந்து வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வால்பாறைக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல உடுமலைப்பேட்டைக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு பகுதி பெரும்பாலும் காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே போல கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஒரு சில இடங்களில் பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு இன்று லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல இன்று ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அது கரூர் மாவட்டத்தை விட நாமக்கல் மாவட்டத்துக்கு சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் மேற்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் மதுராந்தகம்,
விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று குறைவான பரப்பு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு குறைவான பரப்பிலும், அதற்கு மேற்கே சில கூடுதலான பரப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று குறைவான பரப்பில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கும் முன்னேறி வந்து ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதியை பொறுத்தவரை, நாளை ஜூன் மாதம் 11ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். நாளை வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி, கன்னியாகுமரி கிழக்கு பகுதி, மேலும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு மட்டுமே சற்று குறைவான பரப்பிலும், தூத்துக்குடி சற்று கூடுதலான பரப்பிலும், விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மத்திய மாவட்டங்களுக்கும் அங்கே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஒரு சில இடங்களிலும், நாளை மறுநாள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி நாளை 11ஆம் தேதியை பொறுத்தவரை கனமழை என்பது பெரும்பாலும் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருச்சி சுற்றியுள்ள இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி, வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் மாதம் 12ஆம் தேதி 11ஆம் தேதியை பொறுத்தவரை, ஜூன் 12ஆம் தேதி வெப்பச்சலன மழை சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் திருச்சிக்கு கிழக்கு பகுதி, டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சேலத்துக்கு கிழக்கு பகுதி உள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 12ஆம் தேதி ஜூன் 13ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது குறைந்துவிடும். தென்மேற்கு பருவமழை உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியை தாண்டி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேனி, மதுரை, ராமநாதபுரம் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 13ஆம் தேதியை பொறுத்தவரை. மேலும் கரூர், திருச்சி, நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 13ஆம் தேதி அதே வேளையில் மேற்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சிக்கெல்லாம் அதே வேளையில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் ஜூன் 13ஆம் தேதி முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக ஜூன் 13ஆம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு அதே வேளையில் நீலகிரிக்கும் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 13ஆம் தேதி. மேலும் திருப்பூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி சென்று சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூன் 13ஆம் தேதி. ஜூன் 14, 15 தேதிகளில் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 14, 15 தேதிகளும் தென்மேற்கு பருவமழை. ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்கள் என்பது கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூன் 17, 18, 19 தேதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வெப்பச்சலன மழையும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை என்பது மாலை இரவு நேரங்களில் மட்டுமே
தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன அங்கங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலன தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 20 பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும். இன்று ஜூன் 10 பொறுத்தவரை காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் சற்று அதிகரித்து காணப்படும். பொள்ளாச்சி கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதியிலும் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வரும் நாட்களும் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் இன்று காற்றின் வேகம் அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டராகும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று 45 முதல் 55 கிலோமீட்டராக காற்றின் வேகம் வங்கக்கடலில் இருந்தாலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வரும் ஜூன் 13, 14, 15, 16 தேதிகளில் தொடர்ந்து மன்னார் வளைகுடா, வங்கக்கடல் மேலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதியிலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.